நாட்டில் நீதி கிடைக்கும். அதுக்கு மாறால் எனவே கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி அப்படிங்கிற மாதிரி கிழக்கு வெளுத்துது வெளுத்துருச்சு. முழுதா வெளுத்து வெயில் அடிக்கணுமா என்னன்னு நம்ம நடந்துக்கிறதுலாம் இருக்கு. சொல்லுங்க அந்த வருத்த ஒரே சவுடாலா இருக்கு. சட்டம் சவுடாலா என்ன இது உடம்பு இது ரத்தத்திலே ஊர்னது. இது புதுசா இருந்தது கிடையாது. வடநாடி வந்த வேட்டு வந்த காட்டுக்கிட்ட வெளிநாயகமே நீ வாழ்க. நான் யார், எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வருகிறேன் என்று தெல்ல தெளிவாக கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். எப்படி கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கடுகுமாமலைக்கு சொந்தக்காரன். என் பெயர் சந்தோஷ குமரவன். தந்தை பேர் விழுத்தவன், தாயின் பேர் வெள்ளாமிகேடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அம்மான் கார்மேக வல்லன். எனக்காக 2 பெண்மான்களை உருவாக்கி அதுல மூத்த குட்டியான நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனவந்து பிரசாரித்தார். பெற்றுக்கொண்டேன். இந்த பாருங்க, இந்த மூத்த குட்டியை பிடிச்ச எனக்கு இந்த சின்ன குட்டியை பிடிக்கிற ஆசை. அதனால ஓடோடு வந்தேன். குட்டியை பார்த்தேன். குட்டி என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, ஓட முயன்றது. ஓடிய ஒன்றை பிடிக்கலாம் என்றேனே தங்கள் அண்ணன் தடுத்து நிறுத்தினார். ஏன் எதற்கென்று விளைவினே இடத்திற்கு தலைவியாக தாங்கள் இருப்பதாகவும் தங்களுக்கு எடுத்து கூறினார். மாறி பிடிக்க வழிவகை செய்ய என்று கூறினார். அதனால காவலை கட்டுப்பட்டு நிக்கிறேன். சம்மதம் கொடுத்தா குடிச்சிட்டு போவேன், சம்மதம் கொடுக்காட்டாலும் குடிக்கத்தான் போறேன். அதனால மானோட பெருமை சொல்றேன் கேட்டுட்டு அந்த மான் இந்த மான் தான் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு சொல்ல வேண்டாம். அப்படி லேசா கண்ணை சச்சா போறோம். ஏன்னா கண்ணடிச்சு வராதவங்கள கையை பிடிச்சி இழுத்தாலும் வர மாட்டாராம். நாளைக்கு இருக்கு சோறு கிடைக்குமா தெரியல, கையை பிடிச்சி இழுத்தாலும் வர மாட்டா. அதனால இது பெண்களுக்கே உள்ள குணம். அதனால மானோட பெருமை சொல்றேன், கவனமாக கேளுங்கள். இத்தனை பணம் நாடி விரைந்தோடி வந்தேன். பணம் நாடி விரைந்தோடி வந்தேன். திருமானப்பா சம்மதம் தருவாயம்மா. சுத்தி கைதாக தேர்த்திருக்கி தஞ்சமானந்த வந்தத்தில் வந்த வள்ளி மானே வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டதோ குறிப்பிடும் தன்மை குஞ்சில் மக்களுக்கு உண்டு என்ற யாமகம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படியும் புரியலனா கம்மனுக்கு எதிரான காலெழுத்து தலையெழுத்தாக கொண்டது என் மான். அப்படியும் புரியலனா ஆறு எழுத்தாக ஒதுவித்த பெருமான். அதான் ஒரு குலக்கடவுள் முருகன் 6 எழுத்து 7 எழுத்து தலையெழுத்தாக கொண்டது மான். அப்படியே புரியலன்னா என் தலையெழுத்துதான் என்னை விடுங்க அப்படின்னா விட மாட்டேன். கால சுத்தின பாம்பு கடிக்காமலோ கொத்தாமலோ போகாது. எப்படி கால சுத்தின பாம்பு கடிக்காமலோ கொத்தாமலோ போகாது. அதே மாதிரி பாலை கண்ட பூனை குடிக்காமலோ கொத்தாமலோ போகாது. அதே மாதிரி ஆளில் சிக்கிற கரும்பு சாறு புளியாமலும் நசுங்காமலும் போகாது. அதே மாதிரி நீங்க என்கிட்ட இன்னைக்கு மாறி இருக்கிறீங்க. உங்களை நீங்க விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க. நீங்க மயிலே மேலான இறங்க போடுமா ஐயா? வண்டியா அப்படி இருக்காது. மயிலே மயிலான இறங்க போடுமா? அப்புறம் வெடுக்கணும் காலை வச்சு குருவானம் தான். நல்ல தலைமையா வளர்த்திருக்காங்க ஐயப்ப இல்லையே. கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன்
சொந்தக்காரங்க நீங்க உங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் 2 குட்டிகளை பரிசா கொடுத்தா நம்ம அழகா தெளிவா சொன்னீங்க. ஒரு குட்டிய அப்பயே கொண்டு போயிட்டிய. நான் ஏற்ற படத்தளவுக்கு அதான் ஏற்ற படத்தளவுக்கு ஒரு வேலை செய்ய சொன்னாரு. செஞ்சு முடிச்சேன் மாப்பிள்ள வச்சுக்கோ பரிசா கொடுத்துருக்காரு. வச்சுக்கிட்டேன் கொண்டு போயிட்டிய. ஆமா. இந்த சின்ன குட்டியை கொண்டு வந்து இங்க விட்டு போயிருக்கிய. ஆமா. எங்க விட்டு போனிய? இந்த வனத்துல விட்டுட்டு போனேன். இந்த வனத்தை குறிஞ்சிலத்துல வெண்மலை சாரல்ல அதை விட்டு போனதான் பிடிக்க படிக்க வந்திருக்கேன். பிடிக்க வந்திருக்கிறேன். சம்மதம் கொடுத்தாலும் பிடிப்பேன், சம்மதம் கொடுத்தாலும் பிடிப்பேன். எல்லாம் அரை குடும்பமா வெளுக்க குடும்பம் வாரான். குடும்பமே கையில எந்த குடும்பமும் அதான் ஒரு வாட்டி தான் கேட்க முடியும். சரி வாட்டி தான் தாங்க என் பொருளை தாங்க கேட்க முடியும். சரி பரவாயில்ல. தர முடியும்னா நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குதான். சரி இந்த மான் உங்களை பார்த்துச்சா? அந்த குட்டி உங்களை பார்த்துதான் எங்க போறீங்க பாய சுத்திக்கிட்டு? ஏமா அத்தோ எங்க போற? இன்னும் நாளா முடியலன்னு அதுவே சுத்திட்டு போறியா நீனு? இன்னும் கல்யாணம் இருக்கு, கல்யாணத்துக்கு சாப்பாடு இருக்கு, எல்லாம் கல்யாணம் நாளைக்கா? சரி இருந்தாலும் என்ன அதனால குட்டியை பாத்தீங்களா இருக்கிறீங்க? குட்டியை நீங்க பாத்தியா? காது சவுடா வாதி பிரதிவாதி கேட்ட கேள்விக்கு பதில். ஆமா சொன்னா நான் என்ன சொன்னேன்? ஓ உங்க சட்டம் ஜவடாலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. யாரு சரியா? சட்டம் ஜவடாலு சித்தம் போக்கு சிவம் போக்கு சட்டம் போட்ட செல்வாக்கு கொட்டத்தாடைக்கு கால நான் என்ன சொன்னேன்? இன்னொரு வாட்டி நீ கேட்க கூடாது. நான் யார் எங்க இருந்தவர்கள் என்று சொல்றேன், கவனமா கேளுங்கன்னு சொன்னேன். இடையில குறுக்க கேட்டாம உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீ யார் கேட்கறது? யார் சொல்ல முடியாது? நீ கேட்கறது உங்க சட்டமா உங்க சட்டமா நீ கேட்டதெல்லாம் உங்க சட்டமானு கேட்டேன். கேட்டு வந்தா அம்மா இதை பாத்து கொடுங்க, பழைக்க தெரியாத சரியா? பொருள் என்னோடது, என்னோடது 2-3 தான் கேட்பேன். பொருள் உங்களோடது என்னோடது. மதியில கண்டா எது கொடுக்கறமா இல்லையா? வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க. மாத்தாவே கொடுக்க முடியும். பொய் சொன்னாலும் போஜனம் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பொட்டுக்கல்ல கூட கிடைக்காது. காலையில இருந்து பொய் சொன்னா தெரியுமா இல்லையா? அதான் நீங்க மீன் குழம்பு சாப்பிட்டீங்க. அதுதான் சொன்னது. பொய் சொன்னா போஜனம் கூட கிடைக்காது, அண்ணன் போஜனம் கிடைக்காது. முன்னாடி அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதான் இருக்கட்டும் சொல்லியும். அதனால இப்ப என்னன்னாக்கா உங்களுடைய மான் குட்டி இங்க இருக்கு. அந்த குட்டி எத்தனை வயசுல எடுத்து போயிருக்கு? என்ன ஒரு 5 வயசுல விட்டுட்டு போன குட்டி. 5 வயசு அறியா பருவம். 2 குட்டி கொடுத்தாங்க. ஒரு குட்டி நல்ல வெடலை குட்டி, நல்ல வெடலை குட்டி, நல்ல ஆளு சூப்பரா இருக்கும், நல்ல குட்டி. இந்த சின்ன குட்டி பாருங்க, சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, ஒண்ணுமே பண்ண முடியாத வச்சு ஏதாச்சும் என்ன பண்றது நானு? அதனால வளரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 5 வயசுல இந்த வேள்வி மலை சாரெல்லாம் விட்டுட்டு போனேன். 5 வயசு. இப்ப அந்த குட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்ன ஒரு 12, 13 வயசு வச்சுக்கோமே. 13 வயசு. 13 வயசு. 8, 5, 13, 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் 8 வருஷம் வச்சு பார்க்க வந்திருக்கீங்க. 8 வருஷம் வச்சு பார்க்க வந்திருக்கீங்க. அந்த குட்டிக்கு உங்களை அடையாளம் தெரியுமா? இல்ல உங்களுக்கு அந்த குட்டி அடையாளம் தெரியுதா? இதான் வளர்ந்துருக்கு. அதாவது குழந்தைங்க பார்க்கறது ஒரு முகமா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு முகமா இருக்கும். பள்ளிக்கூடம் போற நேரத்துல பாத்தீங்கன்னா வேற முகம் மாறும். ஒரு ஆண்டுகள் மாற மாற முகங்கள் மாறுறது வழக்கம். அப்படிங்கப்ப அந்த நீங்க பார்த்தப்ப இருந்த அதே முகம் தான் அந்த மான்குட்டிக்கு இருக்குதா? நீங்க நினைக்கலாம் ஒரு வேட்டைக்காரன் கையில அம்போட இருக்கிறான், அப்போ அந்த மானாப்படுத்தி நீ பார்த்துச்சுன்னா ஐயோ நம்மளை கொல்ல வரானே அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்கலாம்னு நினைக்கலாம். அப்படிதான் ஓடி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மானுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம், நீண்ட நாள் சம்பந்தம். என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம், நீங்க அத்தை மக, நீங்க அத்தை மக, நான் உங்க மாமன் மக. உதாரணத்துக்குங்க, ஒரு கதைக்கு ஆனா கொண்டு வர எல்லாம் தாமா சண்டை கூட்டம். சரி உதாரணம், ஒரு கதைக்கு நீங்க அத்தை மகனா மாமாங்க. ஒரு நாள் வேலை நிமித்தமா நான் வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போனாலும் எந்த தொடர்பு கொண்ட ஒரு கல்யாணத்துல ஒரு தொலைபேசியில பேச முடியல, யார்த்தையும் கேட்டு கூட விடல, உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை. ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வரேன். என் மேல கோவமா? என் அத்தை மகளே, மகளே என் மேல கோவமா? என் மேல கோவமா? அப்படி யாரு கேக்குறா? மாமா மக அத்தை மகளை பார்த்து கேட்கறான். சரி கதைக்குங்க, கதைக்கு ஏன் விசை நாடகம்ல நல்ல கதை கதை விட்டுல
என் மேல கோவமா? என்ன கோவம் உனக்கு? இத்தனை வருஷமா உன்கிட்ட பேசலையே, உன்னைய பார்க்கலையே, உன்னைய பார்க்கவில்லையே, என் மேல நான் கோவமா அப்படின்னு யார் கேட்கிறா? மாமன் மகன் அத்தை மகன் பார்த்து கேட்கிறா. ஆனா கோவம் இருக்கும். கோவம் தானே? கோவம் இருக்கும். கோவம் இருக்கும். ஆனா காதல் இல்லாம இருக்காது. என்ன காதல் தானே உங்களுக்கு? சத்தியமா இல்ல. கதைக்குங்க. கதைக்கு என் மேல காதல் தானே உங்களுக்கு? அப்படியே அத்தை மாமாலாம் தேவை. ஆமா, கோவம் இருக்குண்டா. கோவம் இருந்தா கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அதனால கோவம் இருக்கும். ஆனா வந்து காதல் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி என் மான 8 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன். அந்த மானுக்கு மேல கோவம். இத்தனை நாள் எங்கடா போனேன்? இத்தனை நாள் என் ஞாபகம் உனக்கு இல்லையா? இப்ப என்னை தேடி வந்திருக்குது. எதுக்கு என்னை தேடி வந்து அப்படின்னு ஓடுது. என்னை பார்த்தோன்னே கோவத்துல அங்க பாருங்க. அந்த மான் ஓடணும். அதை ஆசையான அள்ளி அணைக்கணும். அதுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சந்தோஷ குமரன். யாரு கேட்டீங்கன்னா கேளுங்க. அத்தவரை போட்டா தட்டி வச்சு உரிச்சா என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கட்டும் மேல உங்க மாநில வல்ல ஐயா, நீங்க தேடி வந்த மாதிரி விட்டு போன மாநில இந்த இடத்துல இல்ல. நான் சொல்றேன், இடத்துக்கு தலைவி என் பேச்சை கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவீங்க? போனா வந்து பொழைச்சு போப்பான்னு விட்டா விட்டதுதான். இந்த விட்டு போலாம் தேவையில்ல. குடிக்கிறதுலயே எத்தனை குடி இருக்குது. குடும்ப குடின்னு கேட்டுக்கலாம், பாத்துக்கலாம். குடும்ப குடி புடிச்சா விடுமா? விடாது. அது மாதிரி புடிச்சு இறுக்கி புடிச்சன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடிக்கு நீங்களாம் தாங்க மாட்டிய. போனா போது இனத்தவரா இருக்காரு, கொஞ்சம் களத்தவரா இருக்காரு, பாவம் பொழைச்சு போகட்டும் அப்படின்னு இருக்க. மனமெங்கே மனமெங்கே அதாவது ஆழம் வளர்ந்தா அறிவு வளரும், அதுதான்டா வளர்ச்சின்னு அழகாக ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. நல்லா வளர்ந்துருக்கேன், வாட்ட சாட்டமா அறிவு இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு இல்லையா? உனக்கு தானே தெரியும். கொண்டு வந்த ஆள் நீங்க தானே. அப்ப எங்களை கேட்டா என்ன இருக்கு? அதாவது அறிவுன்ற சபைக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சபை இருக்கா? என்ன சொன்னீங்க? உண்மையை சொல்லி நன்மையை தேடணும். உண்மையை சொல்லி நன்மை தேடும். எல்லாருமே உண்மையை சொல்லி தான் நன்மை தேடுறாங்களா? பாருங்க, நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஒரு போய் சொல்லலாம். ஆனா வாழ்க்கையே மனுஷன் பொய்யே வாழ்க்கைய வாழ்ந்தாக்கா அந்த குடும்பம் உருப்படுமா? பொய்யினால ஒரு குடும்பம் சந்தேகப்படலாமா? எங்க பொய்யினால ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுங்க. எந்த பொய்னால? ஒரு பொய் சொல்லி குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா கேட்கிறவங்க கேட்க பையன் சொல்லுங்க. பொய்யினால ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. உண்மைதான். எந்த குடும்பம்? ஒரு குடும்பம். உங்க குடும்பம் பொய் சொல்லியே நல்லா இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஊர்ல ஒருத்தவன் சிறையில இருக்கான். அந்த சிறையில என்ன பண்ணிருக்காங்க? திருடிட கூட்டுறதுக்காக அவன் சிறையில அடைச்சிருக்காங்க. இருங்க, ரெண்டாவது கதை உறுதியப்பா. ஆமா, ரெண்டாவது கதை. திருடின கூட்டுறதுக்காக அவன் சிறையில இருக்கான். சிறையில இருக்கும் பொழுது அவன் பொண்டாட்டி என்ன பண்றா? இவனை கடிதம் எழுதுறா. ஐயா, நீ பாட்டு திருடிட்டு போய் சிறையில உட்காந்துக்கிட்ட, தோத்துக்கே வழி இல்ல, பிள்ளைகளாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்றது தெரியல, வீட்டுக்கு பின்னாடி இடம் கிடக்கு, கொஞ்சம் அந்த இடத்த விவசாயம் பண்ணி பிழைக்கலாம்னு இருக்கேன். ஆனா என்ன பாருங்க, அந்த இடம் ஃபுல்லா வரும் பாறைகளா இருக்கு. அந்த இடம் முழுவதும் பாறைகளா இருக்கு. அந்த பாறை ஒத்த பொம்பளை, நான் என்ன பண்றது, என்னால செய்ய முடியாது, பாறைகளை அகற்ற முடியாது, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடிதாசி எழுதி அனுப்புறா. கடிதாசி எழுதி எங்க அனுப்புறா? சிறைச்சாலைக்கு அனுப்புறா. சிறைச்சாலைக்கு அனுப்புனா நேரடியா கணவன் கைக்கு போகுமா? சிறைக்காவலர் படிச்ச பிறகுதான் கணவன் கொண்டு கொடுப்பாரு. அதே மாதிரி சிறைக்காவலர் படிக்கிறாரு, கணவன் கொண்டு கொடுக்குறாரு. அப்ப இவன் கடிதம் தான் படிச்சு பார்த்துட்டு, அடியே இந்தாடி வல்ல ஒட்டச்சு கையில கொடுத்தாடி கூட்டுறாமா, நடந்து போடி நிறையா போப்பான்னு போனா போனா அந்த வண்டியில கதை என்ன? இயல் இசை. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. இயல் இசை நாடகமா அப்படிதான் இருக்கும். அப்ப வந்து எழுதுறான், அடியே இந்தாடி
என்னடி கொழுப்பானது திமுறா யாருக்கு? ஆ? இந்த கேட்கும்போது கதை மாதிரி என்ன கேட்கிற மாதிரில இருக்குது. திமுறா நினைக்கிறேன் நேரம் தெரியல இந்த பக்கம் பேசுறேன். என்னடி திமுறா உனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனா என்ன வேணாலும் பண்ணு ஆனா என்ன காரணமா இருந்தாலும் பின்னாடி உள்ள இடத்த மட்டும் நோண்டாத ஏன் நோண்டாத நான் திருடின தங்கத்தை பூரா அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கேன் நீ நோண்டினா நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு கழுதலி அனுப்புறான் நேரா பொண்டாட்டி கைக்கு போமா போகாது சிறைக்காவலர் படிச்ச பிறகுதான் பொண்டாட்டி கைக்கு போவேன் இப்ப பொண்டாட்டி பாக்குறான் சிறைக்காவலர் படிக்கிறான் படிச்சு பார்த்து ஆதரா திருடின தங்கத்தை பூரா எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிறைக்காவலர் அழைச்சிக்கிட்டு நேரா படையை விட்டு போறாரு எங்க போறாரு அவன் வீட்டுக்கு பின்னாடி போறாரு போய் பாறைகள்லாம் எடுக்கிறாரு பாறைகள்லாம் எடுத்தா பார்த்தா தங்கம் இல்ல எப்படி இருக்கும் பச்சாதானே இருக்கும் பச்சாதானே இருக்கும் தங்கம் இல்ல இப்ப கடிதம் வந்துக்கிறான் அடியே இந்தாடி என் பொண்டாட்டி என் ஆசை பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன். கதைக்குங்க நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே பாக்குறீங்களே உங்க பேச்சு ஒரு மாதிரியாவே இருக்க. கதைக்குங்க மத்தவங்க எப்படி இருக்குன்னு தெரியலையே. இப்போ முதல்ல திட்டி எழுதுனான் அடியே இந்தாடி திமுறா அப்படி திட்டி அனுப்புனானா சரி. இப்ப பொண்டாட்டியை சமாதானப்படுத்தலாம் ஆ. என்ன பண்ணுவா அடியே என் ஆசை பொண்டாட்டி இந்தாடி எல்லாம் கதைக்குங்க அவன் போட்டுக்கானே நானா போறேன் எனக்கு என்ன தேவையா எங்கள்கிட்ட திட்டு வாங்கணும்னு கதைக்கு இப்ப எடுத்துறான் கதை என்ன சொல்றான் நீ தனியா கஷ்டப்படுந்தீங்கன்னா இந்த பார்வையை எடுத்துக்க முடியாது அதனால அங்க தங்க இருக்குன்னு ஒரு பொய்ய சொன்னேன் இப்ப பாலெல்லாம் எடுத்தாச்சு நீ விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கோ அப்படின்னு கடிதம் அங்க எதுக்காக கதை சொன்னேனாக்கா ஒரு பொய்யிலையும் ஒரு நன்மை நடந்திருக்காக. பொய்யிலையும் ஒரு நன்மை நடந்திருக்கு. ஒரு பொய்யிலையும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கு அதனால விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடச்சிடாம பாக்குறவன் இல்லாடி என் அக்கா பொண்ணு எங்கல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில வேற எங்கேயும் போய் கொஞ்சல சத்தியமா டாவு 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 கானகத்தில் கண்டேடம் மகளை வாணன் கானகத்தில் கண்டேடம் மகளை வாணன் அதை கை கொள்வதே கந்த பொன்னாக அந்த வானத்தவனை அதை கொண்டு செல்வனாக அதை கொண்டு போடாதாக சந்தோஷப்படுத்தினாங்க மாட்டு மாட்டு மாட்டுப்பா மானத்தரப்பா மாடு மாடு மாடப்பா மானத்தரப்பா விதவிதமா கண்ணாடி அக்கா மக வந்து முன்னாடி மானை என்ன பார்க்க நான் மானையே பார்க்க எப்படி மானை என்ன பார்க்க நான் மானையே பார்க்க கண்ணன் கண்ணு எப்பொருள் யார் யார் வாக்கியப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு என்ற பொய்யாமல் இப்ப வாக்குப்படி உங்க வான் உள்ளதான் இருக்கு அப்படி வெளியே போச்சுன்னா வீடு போய் சேருவேன் அப்படி இல்லைன்னா 2 பேரும் வாங்க உள்ள போவோம் நீங்க காட்டுங்க நான் பிடிக்கிறேன் அதாவது எப்படி யார் யார் வகைப்படும் அப்பன் மெய்ப்பொருள் காண்பது என்று பொய்யாமை சொல்லியிருக்காங்க இல்லையா. நான் என் பேச்சுல வந்து இன்னைக்கு உண்மை இருக்கேன் சொல்லிக்கிட்டாங்க உங்க பொருளை வச்சுன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா எனக்கு மான்குட்டி வேணுச்சுன்னா என்னுடைய அண்ணனும் என்னுடைய அப்பாவும் 1000 மானை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டு
சொல்லுவாங்க உங்க மான ரத்தமான தொத்தமான கழுத்துமான அத பத்தி நீங்க கண்ணு தெரிஞ்சமான கண்ணு தெரியாதவன நொண்டியோ நொடமா அந்த மாதிரி போய் நாம கேட்கலாம் அது இல்லைன்னு சொல்லுவாங்க மான் குட்டியை பத்தா இவ்வளவு ரோசம் வருது உங்களுக்கு அதனால இனப்பட்டு வைப்பட்டு சாதிப்பட்டு சன்னியாசிக்கு முன்னே சொல்லியிருக்கிறார்கள் இனத்தவறு செய்யக்கூடாது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை இதானே நடந்துட்டு இருக்குது அதனால ஏன்னா விட்டு கொடுக்காம நம்ம வேறு உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா மான் குட்டி இங்க இருக்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா நம்ம ஆனா கொடுப்போம் அந்த எண்ணம் விட்டு பிடிக்கணும் குடுக்குறாங்களா இல்லையா அப்படி கொடுக்கல அதனால ஐயா அப்புறம் களத்துல உங்களுடைய மான் இங்க இல்லைன்னு நான் சொல்றேன் என் பேச்சை அப்படியே மான் இருக்குது நீங்க சொன்னா அந்த மானுக்குள்ள அகலத்து சொல்லுங்களேன் ஐயா ஓஹோ அடையாளம் சொன்னா நீங்க எப்படி தருவீங்க இங்க வாங்க எங்க போறீங்க அடையாளம் சொன்னா எப்படி தருவீங்களா சொல்ற அடையாளம் சரியா இருந்தா அந்த அடையாளம் தகுந்த பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா நானே பிடிச்ச கையில தான் கொண்டு போயிட்டே இருக்கேன் அடையாளம் சொன்னா நீங்க பிடிக்க வேண்டாம் நானே பிடிச்சிருக்கேன் தான் எப்படி பிடிக்கணும் பாக்குறீங்களா பாப்போம் 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 பாப்பா சொல்லுப்பா என்ன சவுண்ட் வரப்போகுது அப்புறம் போனா விட்டதுக்கு தேவையா யாரு வெளியே கொண்டு வந்தா கோயம்பேடு காய்கறி வைக்க போய் கொண்டு வந்துருக்கீங்க என்ன எனக்கு இப்படி வீட்டுல வீடியோ அப்லோடா இருக்கு ஆட்டம் போட்ட ஆட்டம் ஆட்டத்துக்கு நீ பப்படா பிரகாஷ் பப்படா ஐயா
யாரு மானை தேடி வந்தா? மானையும் தேடி வரல, ஒரு மயிலையும் தேடி வரல. உன்னத்தான் அடி உன்னத்தான் மனசுல நடத்திருந்தேன், என் உள்ளத்துல உன்னத்தான் விதத்திருந்தேன். உன்கெண்ட மீனு பாரு எனக்கு ரெண்டு வந்திரடி, உன் ஆள மீனு கூந்தல் ஒரு வரை விடுந்ததடி. அடி உன்னத்தான் மனசுல நடத்திருந்தேன், என் உள்ளத்துல உன்னத்தான் விதத்திருந்தேன். அடி உன்னத்தான் மனசுல நடத்திருந்தேன், என் உள்ளத்துல உன்னத்தான் விதத்திருந்தேன். உன்கெண்ட மீனு பாரு உன் ஆள மீனு கூந்தல் ஒரு வரை விடுந்ததடி. அடி உன்னத்தான் மனசுல நடத்திருந்தேன். ஆமா போறத ஒத்து போனீங்க மனுஷனா இருந்தாலே செச்ச மணி தேடி உன்னத்தான் தேடி சொன்னார் பத்தியா? உங்கள என்ன அண்ணா ஓடி போயிட்டாரு. வந்தது யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு குலத்தில் குமாரே வணக்கம். மனப்படுத்தி நினைப்பதற்கு வள்ளி வள்ளி தெரிஞ்சா பாருங்க பாட சொல்றாங்க. அந்த தேவர் பாட்டு வள்ளலார் பாட்டுலாம் பாடக்கூடாதுன்னு ஒரு இது எனக்கு ரொம்ப அன்பளிப்பு கொடுத்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கட்சி பாட்டு, அம்பேத்கர் பாட்டு, அதனால அந்த பாட்டெல்லாம் நாங்கள் வந்து எடுக்கிறதே கிடையாது. அது வள்ளலார் பாட்டுன்னு நாங்களாம் பாடுறது கிடையாது. இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா பாட்டோட வந்து பாடுவாங்க. வள்ளி, உன்னை திருமணத்திற்காகவே வேலனாக இருந்தால் வேடனாக மாறி வந்தேன். என்ன வர வேண்டும்? இந்த உலக மக்கள் எவரும் நின்றுங்கள். வள்ளி தெய்வானை சமய சுப்பிரமணியர் அழைக்காமல் தெய்வானை வள்ளி சமய சுப்பிரமணியர் அழைக்கவதற்கு எனக்கு தர வேண்டும் முருகா. நீ விரும்பியபடியே இன்று முதல் உலக மக்கள் எவரும் தெய்வானை வள்ளி சமய சுப்பிரமணியர் அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமய சுப்பிரமணியர் அழைப்பார்கள். காலத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் களத்திலே முதலாம் கொடுத்து எனது வளர்ப்புகளிலே தந்தோம். உலகட்டும் மங்கள வாத்தியம். மங்களா மங்களா. எனது அன்பு செல்வம் சந்தோஷ் அவர்களும் அருமை தங்கை கஸ்தூரி அவர்களும் மிகவும் நன்றாக நடித்தார்கள். நடிப்பு, இது நடிப்பு எல்லாம் ஒன்றாம் வயிற்றுக்காகலாம். அன்பு செல்வங்களுக்கு என் சார்பாகவும் என் இதய தெய்வம் மறைந்த அண்ணா சத்தியமூர்த்தி ஆன்மா சார்பாகவும் வாழ்த்துக்களை
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீரோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்து வணங்குகிறேன். இதுவரை இந்த நாடகத்தை அநீதி காத்து கண்டுகளித்த அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும் சிறந்த முறையில் ஒளி முடிகளை அமைத்து தந்த ஹரி ஆடியோஸ் அயராது பணிபுரிந்த அன்பு உள்ளங்களுக்கும் எமது நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆசியமிட்ட ராஜநடிகர் மரியாதைக்குரிய அசோகன் அண்ணா அவருடைய சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பெரிய விடைபெறுகிறோம்.